ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நேத்து வந்துட்டு ஒரு கோர்ஸ் செல்லிங் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ நம்ம எதுக்காக கோர்ஸ் செல் பண்றோம், அந்த கோர்ஸ்ல வரக்கூடிய காசுலாம் எங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல வந்துட்டு நான் ஒரு பிரதர் எங்கிட்ட கேட்டிருந்தாரு, ப்ரோ எல்லாம் ஓகே, நீங்க லாஸ்ட்ல அந்த சிக்னல்னு ஒரு குரூப்ல ஜாயின் பண்ணி விடுவேன்னு சொல்லியிருந்தீங்களா, அது என்ன குரூப் பிரதர், அந்த குரூப்ல எப்படி சிக்னல் வரப்போகுது அப்படிங்கறத எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்கான வீடியோ தான் இது. ஸோ இதுல வந்துட்டு நேத்து என் தம்பிக்கு நான் கோல்டு மார்க்கெட்ல ஒரு லைவ் சிக்னல் கொடுத்திருந்தேன். ஸோ அவனுக்கு சும்மா ஷேர் பண்ணி விட்டுருந்தேன், நார்மலா எப்பவும் பண்ற போல. ஸோ அந்த வீடியோவை நான் இதுல அட்டாச் பண்ணிட்டு அதை நீங்க பாருங்க. அண்ட் நீங்க அந்த வீடியோ பாக்குறப்ப அதை பாஸ் பண்ணி வச்சு அதை நான் லைவ் மார்க்கெட்ல கொடுத்துருக்கேன்னா அல்லது அது வந்துட்டு ரீப்ளே வீடியோவா எல்லாமே தெளிவா பாருங்க. ஒரு வீடியோ பாக்குறப்ப ஏனோ தானே பார்க்க கூடாது. அந்த வீடியோவை பாஸ் பண்ணி வச்சு அதுல லைவ் மார்க்கெட் ஓடிட்டு இருக்கா, அண்ட் அது வந்துட்டு நான் ஒவ்வொரு லைனையும் நான் எப்படி மார்க் பண்ணிருக்கேன், நான் மார்க் பண்ண பாயிண்ட்ஸ் நான் அடுத்தது நான் வந்துட்டு ரிசல்ட் கொடுக்குறப்ப மாத்திருக்கேனா இல்லைன்னா அதே லைன்ல மார்க்கெட் வந்து மீட் ஆயிருக்கா அப்படிங்கறத தெளிவா பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க போய் அதை பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் வந்துட்டு அடுத்து ரிசல்ட் பத்தி நான் சொல்றேன். ஓகேவா? ஏய் தம்பி, கோல்டில் வந்துட்டு ஒரு நல்ல செல் சைடு மூவ் ஆகிற மாதிரி இருக்குது, பார்த்துக்கோ. ஓகேவா? ஸோ மணி பாரு, கரெக்டாக 5:13 ஆச்சு. நல்ல செக்ஷன் தான். ஸோ என்ன பண்ணியிருக்குன்னு பாரு, ஹையர் டைம் ஃப்ரேமில் உள்ள சப்போர்ட் லைனை உடச்சிருக்கு, மேலே உள்ள செல் லிமிட் ஆர்டர் எவ்வளோத்தையும் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? கலெக்ட் பண்ணி கீழே வந்து அகைன் சப்போர்ட் லைனை ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு, புல் பேக் கொடுத்துருக்கு. ஸோ நீ பார்த்துக்கோ, இந்த லோவரில் ஒரு ரெட் லைன் வரைஞ்சிருக்கேன், தெரியுதா உனக்கு? சொன்ன பாரு, இந்த ரெட் லைன் இருக்கு இல்லையா, இந்த ரெட் லைனை எப்போ மார்க்கெட் வந்துட்டு பிரேக் பண்ணுதோ அப்போ நீ ஆர்டர் எடு. ஓகேவா? செல் ஆர்டர் எடு. அண்ட் பிரேக் பண்ணுறது வந்துட்டு நீ விக் ரிஜெக்ஷன் வச்சு எடுத்துறாத, கேண்டில் ரிஜெக்ஷனில் எடுத்துறாத. நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, பாடியை வச்சு எப்போ அந்த ரெட் லைனை உடைக்குதோ அப்போ நீ ஒரு செல் ஆர்டர் எடு. கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஹிட்டு கொடுக்குண்டா. ஸோ நல்ல ஒரு மூமெண்ட் இருக்குது, பார்த்துக்கோ. ஸோ இது நீ வந்துட்டு எடு. ஓகேவா? தைரியமாக எடு. இந்த ஆர்டர் வந்துட்டு உனக்கு சக்ஸஸ் ஆகும். உங்ககிட்ட கேபிட்டல் கம்மியாக தானே இருக்குன்னு சொன்னேன். ஸோ நீ வந்துட்டு ஸ்டாப் லாஸை வந்துட்டு கம்மியாகவே வச்சு எடு. ஸ்டாப் லாஸ் நீ அதிகமாக வைக்க வேண்டாம். ஓகேவா? ஏன்னா அப்புறம் கேபிட்டல் வந்துட்டு கம்மியாகிற மாதிரி ஆகி போயிடும். ஸோ நான் வந்துட்டு பார்க்குறேன் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு டார்கெட் 9 பாயிண்ட் சம்திங் வருது. அப்போது இதுக்கு ஸ்டாப் லாஸும் கண்டிப்பாக அதிகமாக கொடுக்கணும். கொடுக்குறதா இருந்தால் எவ்வளோ கொடுக்கணும் பார்க்குமா? ஸோ நார்மலாக இதுக்கு நீ ஸ்டாப் லாஸ் கொடுக்குறதா இருந்தாச்சுன்னா 4 மேலே வருதுடா. ஸோ வேண்டாம், இப்படி நீ கொடுக்காத. ஓகேவா? 4 கொடுத்தேன்னா அது வந்துட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லேயே வராது. அப்புறம் கேபிட்டலும் ஜோலி முடிஞ்சிடும். வேண்டாம், நீ வந்துட்டு அந்த பிளாக் கலர் டாட்டட் லைன் இருக்கு இல்லையா, 1.70 வருது. ஸோ நீ அந்த இடத்துல கொடு, 1.70 கொடு. கேண்டில் ரிஜெக்ஷன் ஆகி ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் போட்டு எடு. ஓகேவா? எடு. கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஹிட் உனக்கு கொடுக்கும். ஸோ நீ தைரியமாக இதில் வந்துட்டு ஒரு செல் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணு. அண்ட் வெயிட் பண்ணி மார்க்கெட்டை பொறுத்து பாரு. ஓகேவா? சும்மா வச்சுட்டு ஓடாத. இப்போ அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் பொறுமையாக பாஸ் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா அதில் மார்க் பண்ணியிருக்க ஒவ்வொரு லைனையுமே நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்கள் அதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நீங்க போய் பாருங்க. அந்த ரிசல்ட்லயும் அந்த நான் போட்ட ஒவ்வொரு லைன்லயும் அந்த மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கா, நான் போட்ட அந்த லைன்ல இருந்து அந்த மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருக்கா அப்படிங்கறத வந்துட்டு நீங்க நோட் பண்ணுங்க. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி நான் பண்ணது வந்துட்டு இந்த சிக்னல் நான் எடுத்தது வந்து பிரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி தான். வேற எந்த ஸ்ட்ராட்டஜியுமே இதுல நான் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ பாத்தீங்கன்னா 1:10 வந்துட்டு ஹிட் பண்ற மாதிரி நான் கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி சிக்னல்ஸ் தான் நம்ம குரூப்ல வரப்போகுது. ஓகேவா? இந்த மாதிரி சிக்னல்ஸ் தான் நீங்க கோர்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க போய் ஜாயின் பண்ற குரூப்ல இருக்க போகுது.